அண்மைச் செய்தி. கல்வராயன் மலைப்பகுதியில் 4 காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த விஷச்சாராயம் அருந்தியதுல இதுவரை 50 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இன்னும் 165 பேர் மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் இந்த விஷச்சாராயம் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது, எப்படி இங்கே சப்ளை செய்யப்பட்டது என்று காவல்துறை நடத்தக்கூடிய இந்த விசாரணையில கல்வராயன் மலைப்பகுதியில, அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய எல்லை பகுதியாக இருக்கக்கூடிய கல்வராயன் மலைப்பகுதியில் இருந்தால் அங்குதான் கள்ளச்சாராயம் காய்ச்சி சமவெளி பகுதிகளுக்கு சப்ளை செய்யப்படுகிறது என்று விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஏற்கனவே இது பலமுறை பல்வேறு வழக்குகள்ல தெரிந்த ஒன்றுதான் என்றாலும் இந்த கள்ளச்சாராயம் எங்கிருந்து வந்தது என்பது குறித்த பல்வேறு தகவல்களை காவல்துறையினர் திரட்டி இருக்கிறார்கள். அதுல மிக முக்கிய குற்றவாளியான சின்னதுரை என்ற நபரை நேற்று கைது செய்திருந்தார்கள். அவர் மூலம் கிடைத்த தகவலின்படி இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சிய இடம் எங்கு என்பதை காவல்துறையினர் கண்டறிந்திருக்கிறார்கள். அதன்படி ஒட்டுமொத்த கள்ளச்சாராய கும்பலையும் பிடிப்பதற்கு காவல்துறை களம் இறங்கியிருக்கிறது. கல்வராயன் மலைப்பகுதியில 4 காவல் ஆய்வாளர்கள் தலைமையில 50க்கும் மேற்பட்ட போலீசார் பல்வேறு குழுக்களாக பிரிந்து தற்பொழுது வனப்பகுதியில் தீவிர தேடுதல் வேட்டையில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். எங்கெல்லாம் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது என்பதை பட்டியலிட்டு அவற்றின் அடிப்படையில் அந்தந்த பகுதிகளில் தீவிரமாக தேடி வருகிறார்கள். இந்த விவகாரம் தெரிந்தவுடன் கள்ளச்சாராய கும்பல் ஆங்காங்கே வனப்பகுதியில் தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படும் நிலையில் அவர்களை பிடிப்பதற்கு இந்த தனிப்படையினர் தற்பொழுது களம் இறங்கியிருக்கிறார்கள். அதே போன்று எல்லை பகுதிகள், அங்கிருந்து கல்வராயன் மலைப்பகுதியில் இருந்து சேலம் மாவட்டத்திற்கோ அல்லது வேலூர் மாவட்டத்திற்கோ வழியாக மலைப்பகுதி வழியாக தப்பிச் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதனால அங்கு இருக்கக்கூடிய எல்லை பகுதிகளிலும் வனத்துறையினர் உதவியுடன் அங்கு இருக்கக்கூடிய எல்லை பகுதிகளிலும் தீவிரமான கண்காணிப்பில் ஈடுபடுவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். மதுவிலக்கு அமலாக்க பிரிவினுடைய காவல்துறை உயரதிகாரிகளும் நேற்று பணியிட மாற்றம் செய்யப்பட்டு புதிதாக அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக சட்டம் ஒழுங்கினுடைய கூடுதல் டிஜிபி அருண் கூடுதல் பொறுப்பாக மதுவிலக்கு அமலாக்க பிரிவினுடைய கூடுதல் பொறுப்பையும் கவனிப்பார் என்று அதிகாரிகள் மாற்றம் நேற்று நிகழ்ந்திருந்தது. இந்த நிலையில தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கள்ளச்சாராய கும்பல் ஒட்டுமொத்தமாக பிடிப்பதற்கான நடவடிக்கையில தற்பொழுது காவல்துறையினர் இறங்கியிருக்கிறார்கள். அதற்காக கல்வராயன் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வனப்பகுதியில தற்பொழுது தனிப்படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில ஈடுபட்டிருக்கிறார்கள்.